Praise the Lord. சூரியனுக்கு கீழே நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் மாயையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 119வது சங்கீதம் அதனுடைய 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மாயையான காரியங்களை பார்க்காதபடிக்கு கண்களை விளக்க வேண்டும் என்று இங்க சங்கீதக்காரன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மாயான காரியம் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தில் சூரியனுக்கு கீழே நம்ம பார்க்கிற யாவும் மாயாக இருக்கிறது. அது மனிதர்களாக இருக்கலாம், இல்ல ஏதாவது திங்ஸாக இருக்கலாம், இல்ல நம்முடைய அந்தஸ்துகள், நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் மாயையாக இருக்கிறது. அந்த மாயைக்கு விலக்கி என்னுடைய கண்களை பாதுகாத்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். மாறாக கர்த்தருடைய வழியில் என்னை உயிர்ப்பியும் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மாயான உலகத்தை நாம் நம்முடைய கண்கள் நோக்கி இருக்குமானால் அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிரற்ற தன்மை இருக்கும். என்னதான் நாம் உயிரோட இருந்தாலும் ஒரு சமாதானம், சந்தோஷம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த நாளிலும் மாயான உலகத்தை நம்முடைய கண் நோக்காமல் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதில் நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.